வெறுமனே நடிப்பாக இருந்தால் அந்த இடத்துல ரொம்ப அப்படி கேஷுவலாக இத்தனை மைக் இருக்குது, அவ்வளோ பேர் வந்து ரிப்போர்ட்டர்ஸ் உட்காந்துருக்காங்க, அந்த இடத்துல வந்து ஆதங்கப்பட்டு கோவப்பட்டு அப்படின்லாம் பண்ண தோணாது. ரவி மோகன் எடுத்தோம்னா அவருக்கு ஃபேமிலி, நான் வந்து பிள்ளைகளுக்காக இவ்வளோ பொறுத்து கிடந்தேன், இப்படி இருந்தேன், டார்ச்சர் தாங்க முடியல, என்னால் வாழவே முடியலை, என்னால் நிம்மதியாக வந்து ஷூட்டிங் போக முடியலை, இந்த நேரத்தில் என்னடா பண்ணுறேன்னு சொல்லி ஓடி போகலான்னு தோணுச்சு. நான் கோவாவுக்கு போனேன். அந்த கொஞ்ச நாள் வந்து ஏன் போயிட்டு என்னை வந்து தப்பாக பேசணும், நான் திரும்பி வந்தேன் அப்படின்னு அந்த சொன்ன இடம் இருக்குல்ல, எங்க சொன்னாலும் ஸ்வைப் பண்ணாலும் உடனே போய் என்ன எதுனால ஏன் நான் தான் ரொம்ப அநியாயம் நடந்திருக்கு. எனக்கு ரொம்ப அந்த இடத்துல சொல்ல முடியாத அளவுக்கு அநியாயம். அதனால தான் நான் சினிமா ஏன் நேச்சர். ஜெம் சினிமா நேயர்களுக்கு வணக்கம். நான் கசாலி. நான் வந்து சினிமா பண்ணிக்கிட்டு இருக்கிறதுனால அதாவது யூடியூப்பில் உலக செய்திகளை பேசுகிறோம், உள்ளூர் அரசியலை பேசுகிறோம், சினிமா சம்மந்தப்பட்ட செய்திகளை பேசுகிறோம், அதெல்லாம் போக சினிமாவும் பண்ணிகிட்ருக்கேன், சினிமாவுக்கு ஆலோசனை பண்ணிகிட்ருக்கோம். அதனால் சினிமா செய்திகள் அதை வந்து எப்படின்னா சில ரொம்ப வந்து கிசு பாணிகள் எதுவும் பேசுகிறதில்ல. ஆரோக்கியமான சினிமாவுக்கு நம்ம ஜெம் சினிமாலேயே சினிமா தயாரிப்பது, அதை வெளியிடுவது, அதை பற்றி ஒரு 7-8 எபிசோடு வந்து பேசியிருந்தோம். அது பெருவாரியான மக்கள் வந்து அது தேவைப்பட்டவங்க அதை பார்க்க நிறையா வந்து பாராட்டினாங்க. சரி, இப்போ நம்ம பேச போகிற முதல் ஒரு செக்டாரில் பேச போகிறது என்னென்னா, நம்ம ரவி மோகன் என்ற ஜெயம் ரவி. ஓகே, இப்போ ரவி மோகன்னாலும் ஓரளவு தெரிஞ்சிருச்சு. ஜெயம் ரவி அப்படின்னா தான் அவர் ரொம்ப தெரிஞ்ச ஒரு ஃபேமஸ், ஒரு டாப், ஒன் ஆஃப் த டாப் ஹீரோ அப்படி இருந்தவர். ஏன் இருந்தவர்னு சொல்கிறேன்னா, இன்றைக்கி அவரோட இடம், அவரோட நிலைமை அவ்வளோ நல்லா இல்லை அப்படிங்கிறது தான். அதை வந்து அவர் நேற்று கொடுத்த அந்த பேட்டியை நம்ம வந்து பார்த்தோம்னா உண்மையிலே வந்து என்னடா நடக்குது இங்கே அப்படின்னு ரொம்ப பரிதாபமாக இருந்துச்சு. அவர் கல்யாணம் பண்ணார், ஆர்த்தியை கல்யாணம் பண்ணார். அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் வெளியில் வேறு யாருக்குமே படம் பண்ண முடியலை. அப்போவே வந்து பெரிய விமர்சனம் வந்துச்சு. தனி ஒருவன் சூப்பர் ஹிட்டான படம். ஓகே, ஆனால் அதுக்கப்புறம் தனி ஒருவன் 2 படம் பண்ணுறதுக்கு அவங்க அண்ணன் மோகன் ராஜா அவர் முயற்சி பண்ணி, அதுக்கப்புறம் அவங்க அப்பா எடிட்டர் மோகன் அவர் வந்து எல்லாம் பேசி இதெல்லாம் ஆரம்பிக்கலான்னு சொல்லி அனௌன்ஸ்மெண்ட்லாம் கொடுத்து, அப்புறம் சில வருடங்கள் ஒன்றுமே பண்ண முடியாமல் எல்லாம் முழுக்க வந்து அவங்க சுஜாதா விஜயகுமார், அவங்க மாமியார் இருக்காங்க இல்லையா, அவங்களோட கம்பெனிக்கே தொடர்ந்து படம் பண்ணி அந்த படத்தில் வந்து அடங்கம் மறுன்ற படம் வந்து சூப்பர் ஹிட் ஆச்சு. ஓகே, அதை விட்டாச்சுன்னா வேறு சூப்பர் ஹிட் படம்னு ஒன்று சொல்கிறதுக்கு பெருசாக ஒன்றையும் காணோம். ஆனால் என்னென்னா, இவருக்கான சம்பளம் இதை வச்சு அங்கே வெளியில் நிறையா படங்களை விற்று இதை செஞ்சு ஏகப்பட்ட பிரச்சனை இந்த மாதிரிலாம் ஆகி, ஆனால் என்னென்னா இதெல்லாம் ஒரு பக்கம், அது வந்து அவரோட பொருளாதார சம்மந்தப்பட்ட ஒரு விஷயமா இருக்குது. ஆனால் அவர் வந்து ரொம்ப மன குடைச்சலில் இருந்தார், ஒரு சரியாக இல்லை அப்படிங்கிற மாதிரி முன்னாடியே பேச்சு வந்துச்சு. என்னென்னா, அவர் எடிட்டர் மோகன் வந்து எனக்கு ரொம்ப நெருக்கமானவர். நான் வந்து முன்னாடி வந்து ரொம்ப அப்பப்போ போய் பார்ப்போம், பேசுவோம், ஃபோனில் பேசுவோம். எனக்கு வந்து ஏதாவது முக்கியமான ஏதாவது செய்திகளாக இருந்தால் வாட்ஸ்அப்பில் அனுப்பிச்சி விடுவார். ஏன்னா அவர் வந்து திருமங்கலம் பக்கத்தில் பேரையூர் அப்படிங்கிற ஒரு ஊரை சேர்ந்தவர். அவர் ஒரு வகையில் எனக்கு வந்து தூரத்து சொந்தம். ஸோ அதனால் அப்போவே பேசுவோம், அடிக்கடி என்ன நடக்குது ஏது நடக்குது அப்படின்னு, அங்கே ஊரில் என்ன நடந்துக்கிட்டு இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் பேசுவோம். ஸோ அப்புறம் வந்து ஒரு டைமில் நான் துபாயில் இருக்கிற டைமில் சம்திங் அப்படின்ற உனக்கும் எனக்கும் அப்படின்ற அந்த படம், அதுக்கான ஷூட்டிங் அங்கே நடந்துச்சு. அப்போ ஒரு நாள் முழுக்க கூட இருந்தேன். வந்து அவர் ஜெயம் ரவி, அப்போது ஜெயம் ரவி அண்டு மோகன் ராஜா. ஓகே, ஜெயம் ராஜா அந்த டைமில் ஒரு பேர். ஸோ ராஜா 2 பேர் வந்து வந்தாங்க. அவங்க அப்பா கொஞ்சம் உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு அவர் வரல. அப்புறம் பாக்யராஜ் சார் கூட இருந்தார். எல்லாம் அங்கே போய் கூட ஒரு நாள் ஃபுல்லாக ஷூட்டிங்கில் கூட இருந்தேன். அந்த அளவுக்கு ஒரு ஹீரோ அப்படின்ற பந்தா இல்லாமல் இது இல்லாமல் ரொம்ப கேஷுவலாக. ஆனால் அந்த டைம்லையும் பார்த்தீங்கன்னா அவர் படம் எல்லாமே குறைஞ்சபட்சம் 100 நாள் 150 நாள் சூப்பர் ஹிட்டு. அது வந்து மொழிமாற்று படமாக இருந்தாலும் அதையும் ரொம்ப நேர்த்தியாக எடுத்து தமிழ்நாட்டில் தமிழ் மக்களுக்கு நல்ல விதமாக கொடுத்து வெற்றி அடைஞ்ச ஒரு டீம்னா என்ன, அண்ணன் டைரக்டரு, தம்பி ஹீரோ, தொடர்ந்து வெற்றி. அது வந்து சந்தோஷ் சுப்ரமணியம் இருக்கட்டும், சம்திங் படமாக இருக்கட்டும், வரிசையாக நிறையா படங்கள். ஃபஸ்ட்டு ஜெயம்னு ஒரு படம் இருக்கட்டும், அதுவே இருக்கட்டுமே,
அப்படி ரொம்ப வெற்றிகரமான கூட்டணியாக இருந்தது. அதுக்கப்புறம் வந்து கொஞ்ச நாள் இடைவெளி விட்டு தனி ஒருவன், அது மொழிமாற்று படமாக இல்லாமல் சொந்த கதையை எடுத்து அதில் வந்து நம்ம சுரேஷ் பாலா, சுபா அவங்களுடைய பங்களிப்பு இருந்துச்சு. இவர் நடிப்பு அதெல்லாம் சேர்த்து பார்த்தா பயங்கர சூப்பர் டூப்பர் ஹிட்டு. அதுக்கு இன்னொரு காரணம் இருந்துச்சு. அவர் வந்து அரவிந்த் சாமி வந்து எதிர்பாராத அளவில் அரவிந்த் சாமியோட பெர்ஃபார்மன்ஸு, அவரோட இமேஜுக்கு ஒரு வில்லனா அப்படி வந்தால் பிரமாதமான ஒரு நடிப்பு, அந்த கேரக்டரைசேஷன் அப்படி சூப்பராக இருந்துச்சு. ஸோ அதை வந்து என்னென்னா, அந்த படம் ரிலீஸுக்கு முன்னாடி அங்கே எடிட் பண்ணுற இடத்துல அடிக்கடி அவர் மோகன் ராஜா சந்திக்க வேண்டிய சந்தர்ப்பம் வந்தது. ஏன்னா அப்போ என்னோட படமும் எடிட்டிங் அந்த பக்கம் போஸ்ட் ப்ரொடக்ஷன் நடந்துக்கிட்டு இருந்துச்சு, அவரோட படம் எடிட்டிங் நடந்துக்கிட்டு இருந்து அடிக்கடி மீட் பண்ணுவோம். அப்போ பேசிகிட்டு இருக்கும்போது நம்ம துபாயில் ஷூட் பண்ணதை பற்றிலாம் பேசணும். ஓகே, இந்த மாதிரி ஒரு சூழலில் இப்போ இது சொல்கிறேன்னா, அவ்வளோ நெருக்கமாக எல்லாம் பேசுகிற இடத்துல அப்போது இதை பற்றி பேசும்போது தம்பி அங்கே இருக்கா இப்படி இருக்கா எல்லாம் ஜெனரலாக பேசிக்கிறோம். அப்போ என்னென்னா, அழுது புரண்டு கண்ணீர் விட்டு கோவப்பட்டு அதுக்கப்புறம் அந்த 3 எழுத்து நடிகை அப்படின்னு சொல்லி இதெல்லாம் சொல்லி அந்த பேசின இதில் பார்த்தா அது நடிப்பா, இந்த பேசுனதெல்லாம் அதாவது அவங்கள டேமேஜ் பண்ணணும் அப்படின்ற நடிப்பா அப்படின்னா பார்த்தா அப்படி தெரியல. ஏன்னா வெறுமனே நடிப்பாக இருந்தால் அந்த இடத்துல ரொம்ப அப்படி கேஷுவலாக இத்தனை மைக் இருக்குது, அவ்வளோ பேர் வந்து ரிப்போர்ட்டர்ஸ் உட்காந்துருக்காங்க, அந்த இடத்துல வந்து இப்படி ஆதங்கப்பட்டு கோவப்பட்டு அப்படின்லாம் பண்ண தோணாது. அது வந்து ஆக்ஷன் அப்படின்னு சொன்னால் சினிமாவில் நடிக்க தோணும், அது வந்து டைரக்டர் என்ன சொல்கிறாரோ அது பண்ண தோணும். இது அப்படி இல்லை. அவ்வளோ இது என்னன்னா, இது வந்து பெரிய விமர்சனம் பண்ணுறோமோ இல்லையோ, ஒரு மனிதனோட வாழ்க்கையில் தன்னுடைய கேரியர், தன்னுடைய குடும்பம் எப்படி தேர்ந்தெடுக்கிறோம் அப்படிங்கிறது இருக்கு இல்லையா, அது ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போது இதே நேரத்தில் நம்ம இப்போ இருக்கிற தமிழ்நாட்டோட முதலமைச்சர் விஜய், அவரோட ஃபேமிலி இதை பற்றி நிறைய இஷ்யூ பேசுவாங்க. அப்போவும் சொல்கிறது உண்டு, அது அவர் தனிப்பட்ட ஃபேமிலி, அது வந்து தமிழ்நாட்டோட வந்து ஒப்பிடாதீங்க. அவருக்கு தனிப்பட்ட ஃபேமிலியில் அவருக்கு விருப்பம் இருக்குது, விருப்பம் இல்லை, அது வேறு. அது மாதிரி இப்போ ரவி மோகன் எடுத்துட்டோம்னா, அவருக்கு ஃபேமிலி, நான் வந்து பிள்ளைகளுக்காக இவ்வளோ பொறுத்து கிடந்தேன், இப்படி இருந்தேன், டார்ச்சர் தாங்க முடியல, என்னால் இங்கே வாழவே முடியலை, என்னால் நிம்மதியாக வந்து ஷூட்டிங் போக முடியலை, இந்த நேரத்தில் என்னடா பண்ணுறேன்னு சொல்லி ஓடி போகலான்னு தோணுச்சு. நான் கோவாவுக்கு போனேன். அந்த கொஞ்ச நாள் வந்து போயிட்டு என்னை வந்து தப்பாக பேசும்போது நான் திரும்பி வந்தேன் அப்படின்னு அந்த சொன்ன இடம் இருக்குல்ல. அதுக்கப்புறம் இதை தாண்டி வந்து பயங்கரமாக அந்த கெனிஷாவை வந்து சைபர் அட்டாக்லாம் நிறையா பண்ணாங்க, அது வந்து இனிமேல் இங்கே வேண்டான்னு விட்டு ஓடிட்டாங்க அப்படின்னு அந்த சொன்ன விஷயமா இருக்கட்டும். எனக்கு என்னோடய வாழ்க்கையில் எல்லாத்தையும் இவ்வளோ தூரம் இருந்து இப்படி இழந்து நிற்கிறேன் அப்படின்னு ஆதங்கப்பட்டு பேசினார். இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் அவங்க மாமியார் சுஜாதா விஜயகுமார், அவங்க ஒரு வெர்ஷன் சொல்லியிருக்காங்க. எப்படி பார்த்தாலும் பிரச்சனைன்னு வந்துருச்சு அப்படின்னா ரெண்டு பேர் ரெண்டு பக்கம் வெர்ஷன் இருக்கும். அப்போ என்ன சொல்கிறார், இப்போ என்னால் ரொம்ப முக்கியமான சொன்ன அந்த விஷயம் என்னென்னா, இப்போ என்னால் நிம்மதியாக நடிக்க முடியாது, என்னால் இந்த தொழில் பண்ண முடியாது, கொஞ்ச நாள் நான் வந்து அமைதியாக இருக்கேன். பாருங்கள், நான் வந்து என்ன நானே ஹர்ட் பண்ணிட்டு அறுத்துக்கிட்டேன், பிரச்சனை இருக்குது, என்னால் முடியாது, ஏதாவது எனக்கு நடந்தால் கூட, கெனிஷாவுக்கு நடந்தால் கூட அந்த குடும்பம்தான் காரணம் அப்படின்னு வெளிப்படையாக இத்தனை மைக்கை வச்சு மீடியாவுக்கு முன்னாடி இப்படி சொல்கிற அளவுக்கு. அப்படின்னா இத்தனைக்கும் ஒரு இமேஜ், ஹீரோ இமேஜ், அது கூட எனக்கு வேண்டாம் பரவாயில்ல அப்படின்ன மாதிரி ரொம்ப இதாக பேசுகிறாங்க. அதுக்கப்புறம் எங்கெல்லாம் கடன் வாங்கியிருக்கேன், யாருக்கெல்லாம் கமிட் பண்ணியிருக்கேன், அதெல்லாம் நான் பண்ணிடுறேன், என்னால் யாரும் துன்பப்பட வேண்டாம் அப்படின்னு ரொம்ப எமோஷனலாக பேசினார். ஸோ இது எப்படின்னா, அவங்க ஆர்த்தி வந்துங்க டார்ச்சர் பண்ணலை, இல்லை இவர் தப்பாக நடந்தார், இவர் தப்பாக நடக்கலை, இதெல்லாம் பர்சனல் விஷயம். அதெல்லாம் தாண்டி பொது வெளியில் ஒரு விஷயம் வந்துருச்சு அப்படின்னாலே அப்போ என்ன, இது நிறைய பேருக்கு, ரொம்ப குறிப்பாக இளம் தலைமுறை நடிகர்களுக்கு, நடிகைகளுக்கு ஒரு பாடம் இவரோட இந்த இதில். ஆனால் என்னென்னா, ஒரு கட்டத்துக்கு மேலே வந்து நம்ம இவங்க நல்லவங்களா கெட்டவங்களான்னு சொல்லி ஸ்கேன் பண்ணிலாம் பார்க்க முடியாது. அதையும் மீறி இந்த குடும்பம் எப்படி, இவங்க எப்பேற்பட்ட ஆட்கள், அப்புறம் அப்பா அம்மா சொல்ல கேட்கணும், அதையும் சொல்கிறாரு. அன்றைக்கே கல்யாண டைம்லேயே சொன்னாங்க, எங்கள் அப்பா அம்மா வேண்டவே வேண்டாம் அப்படின்னாங்க, நான் பேச்சை கேட்கலை, கடைசியில் வந்து கல்யாணத்தன்னைக்கு அச்சதை வந்து இந்த போ நாசமாக போ அப்படின்னு தூக்கி போடுற மாதிரி போட்டாங்க அப்படின்னாரு இல்லையா. அது இப்போ வந்து வெறுத்து போய் சொல்கிறது. எந்த அப்பா அம்மாவாக இருந்தாலும் பையன் கல்யாணம் அப்படின்னு இருக்கும்போது இந்த நாசமாக போன்னு போட மாட்டாங்க. ஆனால் அது சொல்கிற விதம் வந்து அந்த மாதிரி அவங்களோட பேச்சை கேட்கல. இந்த என்னோட பேட்டியை வந்து கேட்டுட்டு அவங்க ஏதாவது அவங்க கருத்தை சொன்னால் அவங்க சொல்லட்டும், ஆனால் நான் வந்து கருத்தை சொல்ல என்னால் கேட்க முடியாது, எனக்கு கேட்குறதுக்கு ரைட்ஸு கிடையாது அப்படின்னு ரொம்ப எக்கச்சக்கமாக
புலம்பிட்டார். இது வந்து எப்படின்னா, நான் சொல்கிறேன்னா அவர் சொன்ன பூரா வரிசையாக சொல்ல வேண்டியதில்லை. ஏன்னா அதை எல்லாரும் பார்த்துருப்பீங்க. ஆனால் இதிலேருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய பாடம் என்ன? அவர் வந்து ஒரு நடிகராக தனக்கு பின்னாடி எவ்வளவுதான் கஷ்டங்கள், வலி, சந்தோஷம் எது இருந்தாலும் நம்ம நடிக்க போகும்போது இது இன்னொரு கேரக்டராக மாறி நடிக்கணும். இப்போது சில நேரத்தில் சொல்லுவாங்க எப்படின்னா, ஒரு நடிகர் வந்து நடிக்க போகும்போது அவருடைய அம்மா வந்து மரணம். ஆனால் அதை வந்து வெளியே காமிச்சிக்காம இங்கே நடிக்கக்கூடிய கேரக்டர் என்னென்னா காமெடி. அப்போ ஜோக் அடிச்சுக்கிட்டு சிரிச்சுக்கிட்டே அவங்க அங்கே இருக்கிறவங்க எல்லாம் சிரித்து உருளணும். சிரித்து எல்லாம் அந்த ஷூட்டிங் எல்லாம் முடித்ததுக்கு அப்புறம் தட்டப்புடன் அப்படியே கிளம்பி அப்படியே ஓடுறாங்க அப்படின்னு சொல்லியாச்சுன்னா, அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா, இல்லை எங்கள் அம்மா இறந்து விட்ட தகவல் வந்துச்சு, இந்த ஷூட்டிங் முடிக்கிறதுக்காக வெயிட் பண்ணேன். அடா பாவியா, அம்மா இறந்து போயிட்டாங்கன்னு அங்கே வச்சுக்கிட்டு நீங்கள் வந்து எப்படியா இங்கே வந்து ஷூட்டிங் பண்ண முடிஞ்சுச்சு அப்படின்னு ரொம்ப இது பண்ணி பேசினேன். இல்லை, என்னால் இந்த மொத்த செட்டப்பும் கலைஞ்சி டிஸ்டர்ப் ஆக வேண்டாம், இந்த தயாரிப்பாளர் நஷ்டப்படக்கூடாது, இந்த கனவுகளோடு இருக்கக்கூடிய இயக்குனர் வந்து நான் அடுத்து சோர்ந்து போகக்கூடாது, என்னால் எந்த கஸ்டமர் கூட பண்ணேன் அப்படின்னு அதை அப்படியே வந்து ஆட்டோகிராஃபில் கடைசியில் சினேகா கேரக்டருக்கு வந்து ஒரு ஷேர்னு வச்சுருப்பார். இதை வச்சு வச்சாருன்னு இல்லை, ஆனால் அந்த இது இருக்கு இல்லையா, அது கரெக்டாக அது பொருந்தும். அப்போ நடிகன் வந்து எப்படி பார்த்தாலும் தன்னோட பர்சனல் வந்து அஃபெக்ட் ஆகாமல் தன்னுடைய முகம், உடல் மொழி எல்லாத்தையும் வந்து இதுக்காக அர்ப்பணிக்கணும். அதே மாதிரி நிறையா சாப்பிட்டு தொப்பை போட்டு இஷ்டத்துக்கு இருக்க முடியாது. நிறையா சரக்கை போட்டு அப்படியே தூங்கி எந்திரிச்சு வந்து முகமெல்லாம் மூணாக இருக்க முடியாது. ரொம்ப ஸ்மார்ட்டாக இருக்கணும். ஃபைட்டு, டான்ஸ் எல்லாம் கற்றுக்கறணும். அதுக்கப்புறம் முகத்தை நடிக்கிறதுக்கு நிறைய கண்ணாடி முன்னாடி நடிச்சு பார்க்கணும். அதுக்கு வந்து நிறைய ப்ராக்டிஸ் பண்ணணும். நம்ம நடிகன் தானே அப்படிங்கிறது இல்லை. அந்த மாதிரி ஒரு சூழலில் என்னால் இனிமேல் எதுவும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி வருத்தப்பட்டு சொன்னது இருக்குல்ல. அப்போது இளம் தலைமுறை நடிகர்களுக்கு அடுத்து தன்னோட கேரியர், ஒரு பக்கம் கேரியர், இன்னொரு பக்கம் குடும்பம். இந்த குடும்பம் கேரியரை பாதிக்கக்கூடாது, இந்த கேரியர் குடும்பத்தை பாதிக்கக்கூடாது. அதுக்கு ரொம்ப யோசிச்சு கேர்ஃபுல்லாக நமக்கு இதை லவ் பண்ணுறோம், கல்யாணம் பண்ணுறோம், அப்படி போகிறோம் அப்படிங்கிறது இல்லாமல் எல்லா காலத்துலேயும் பெரியவங்களோட அட்வைஸ் இருக்கு இல்லையா, அது வந்து நம்மளை சரியானபடி வழி நடத்தும் அப்படிங்கிறது இந்த ரவி மோகனோட வாழ்க்கை. இளம் தலைமுறை நடிகர்களுக்கும் இளம் தலைமுறை பட்டதாரிகளுக்கும், ஏன்னா எல்லாமே ஒன்று தான். கிட்டத்தட்ட நடிகருங்கிறது வந்து ஒரு வேலை. அது மாதிரி ஐடி செக்டரில் வேலை பார்க்குறாங்க, மார்க்கெட்டிங்கில் வேலை பார்க்குறாங்க, வெளியில் வேலை பார்க்குறாங்க, ஆஃபீஸில் வேலை பார்க்குறாங்க, இல்லை என்ன வேலைன்னா பார்க்கட்டுமே. இந்த இளைஞர்களுக்கு 22 வயசு, 23 வயசு, 25 வயசு இளைஞர்களுக்கு இந்த ரவி மோகனோட வாழ்க்கை எல்லாத்துக்கும் ஒரு பாடம். நம்ம யாரை எப்படி சூஸ் பண்ண போகிறோம், நம்ம இஷ்டத்துக்கு வந்து பேரண்ட்டை எதிர்த்து உங்களுக்கு ஒன்றும் தெரியாது, நீங்கள் வந்து பூமரு அப்படின்னு சொல்லி ஒதுக்கி வச்சுட்டு நீங்கள் வந்து இஷ்டத்துக்கு வந்து கல்யாணம் பண்ணுறேன், இதை பண்ணுறேன், போயிட அடுத்து 2 வருஷத்தில், 1 வருஷத்தில், 4 வருஷத்துல வந்து டைவர்ஸுக்கு அப்ளை பண்ணிக்கிறோம். அப்படிலாம் இல்லாமல் இது வந்து இந்த மாதிரி ஒரு பொண்ணு இருக்கா, அப்பாட்ட சொல்லி அம்மாட்ட சொல்லி, எந்த ஒரு அப்பனும் எந்த ஒரு அம்மாவும் மகனுக்கு துரோகம் பண்ண மாட்டாங்க, எதிராக இருக்க மாட்டாங்க, மகளுக்கு துரோகம் பண்ண மாட்டாங்க, எதிராக இருக்க மாட்டாங்க. அப்போது நான் வந்து சொல்ல வந்தது, இந்த சினிமா, இந்த ரவி மோகன் இவரோட பேட்டி, இந்த பேட்டி நான் வந்து பிரித்து பேசுறதுக்கு வரல. இங்கே இந்த பேட்டியில் உள்ள அந்த வலி, வேதனை, இதெல்லாம் நம்ம வந்து எப்படின்னா இப்போ உள்ள இளைஞர்களுக்கு, அடுத்து திருமண வாழ்க்கையில் போகக்கூடிய இளைஞர்களுக்கு, இளைஞர்களுக்கு இது ஒரு மிகப்பெரிய பாடமாகவும் ஒரு ஐ ஓப்பனராகவும் இருக்கணும் அப்படிங்கிறது தான் இதோட முக்கிய சாராம்சம். ஸோ அடுத்து வந்து ஒரு காலில் சந்திப்போம். நன்றி.